நம்மளோட பாடி ஹெல்த் டோட்டலாகவே நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்டை பொறுத்து தான் ஹெல்த்தியாக இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம உடலில் ஏற்படுற நோயை ஒரு ஊசி மூலியமாகவோ இல்லாட்டி சின்னதாக ஏதோ ஒரு பின் வச்சு குத்தி ரத்தத்தை வெளியெடுத்தா சரியாகிடும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அது எப்படி பண்ணுறாங்க, அது என்ன ப்ராசஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். Hey guys, this is Arun and welcome back to my another video. ரத்தத்தை வெளியெடுத்தா எப்படி உடம்பு கியூர் ஆகும், இல்லை உடம்பு எப்படி சரியாகும்னு யோசிப்பீங்க. எஸ், அந்த ப்ராசஸோட பேர் தான் பிளட் லெட்டிங். இது ஒரு ஏன்ஷியன்ட் மெத்தட், அதாவது பழங்கால மெத்தட் ஆஃப் கியூரிங் டிசீஸ். அதாவது நோய்களை பழங்காலத்தில் எப்படி கியூர் பண்ணுறாங்கன்றதுக்கான மெத்தட் தான் இது. பண்டைய காலத்தில் நோய் தீர்ப்பு முறைன்னு சொல்லப்படுது. இது ரீசெண்டாக ப்ரெசென்ட் டைமில் நிறையவே பார்த்துட்ருக்கோம் அண்ட் ரொம்பவே ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டுருக்கு. இது சேஃபாக இல்லை இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாமா, இது மூலமாக யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க, இல்லை யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை எண்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம உடம்பு எப்போ ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லப்படுதுன்னா பிளட், ஃபெல்கம், பிளாக் பைல் அண்ட் எல்லோ பைல் பேலன்ஸ்டாக இருக்கும்போது மட்டும்தான். அதாவது ரத்தம், சளி, கருப்பு பித்தம், மஞ்சள் பித்தம். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இப்போ நம்ம சாப்பாடில் சால்ட் எடுத்துக்கிறோம். இந்த சால்ட் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் சாப்பிட முடியும். அதே போல் தான் நம்ம உடம்புல இந்த 4மே பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டுமே தான் ஒரு ஹெல்த்தி பாடிக்கான அறிகுறின்னு சொல்கிறாங்க. இதில் ஏதாவது ஒன்றாச்சு இம்பேலன்ஸ்டாக இருந்தாலுமே கூட அது நம்ம உடல் நலவுக்கு காரணமான, அதாவது உடல் நலவு குறைவுக்கான காரணம்னு சொல்லப்படுறாங்க. அதே போல் இப்போது சொல்லணும்னா வி ஆல் நோ ஃபாதர் ஆஃப் மெடிசன் ஹிப்போக்ரேட்ஸும் கிரீக் ஃபிசிஷியன் கேலன்னு 2 பேரும் சேர்ந்து நம்ம உடம்புல ரத்தம் அதிகமாக இருக்கிறது தான் டிசீஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம். ஸோ அந்த எக்ஸஸ் பிளட்டை ரிமூவ் பண்ணிட்டா நம்ம ஹெல்த் பேலன்ஸ்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பழையன்றதை விட பழங்காலத்தில் இந்த பிளட் லெட்டிங் ப்ராசஸ் ரொம்பவே காமனாக இருந்துச்சு. அதாவது ரொம்ப இஷ்டத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஃபிசிஷியன்ஸ் மட்டுமே இல்லாமல் பார்பர்ஸ் கூட இதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ரெட் அண்ட் ஒயிட் பார்பர் போலுன்றது காமனாக நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஏன் இப்போ கூட நம்மளால் அதை பார்க்க முடியுது. அதாவது ரெட் பிளட்டை இண்டிகேட் பண்ணும், ஒயிட் பேண்டேஜஸ் நமக்கு இண்டிகேட் பண்ணும். இது மறைமுகமாக இல்லாமல் டைரெக்டாகவே ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஃபிலிம்னு ஒரு டூல், அதை வச்சு நம்ம நரம்பில் டைரெக்டாக பின் பண்ணியோ இல்லை டைரெக்டாக குத்தியோ அப்படி இல்லைனா லீச்சஸ், அதாவது அட்டைப்பூச்சி, அதை யூஸ் பண்ணியோ நம்ம உடம்புலேருந்து பிளட்டை எடுத்துகிட்டு அந்த பிளட்டை ஒரு பவுலில் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த பிளட்டை கெட்ட ரத்தம்ன்ற மாதிரி கருதப்படுறாங்க. இது சாதாரண பப்ளிக் பீப்புள் மட்டுமே இல்லாமல் பிரபலமான பர்சனாலிட்டிஸும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன் நம்ம ஜார்ஜ் வாஷிங்டன் கூட இதை ட்ரை பண்ணியிருக்காரு. அவருக்கு சிவியரான த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்குன்னு எல்லாருக்குமே வேர்ல்டு ஃபுல்லாகவே எல்லாருக்குமே தெரியும். அதில் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாலும் நமக்கு தெரியும். அதை க்யூர் பண்ணுறதுக்காக இந்த பிளட் லெட்டிங் ப்ராசஸை அவரும் ரெகுலராக ட்ரை பண்ணியிருந்தார். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அப்புறமா அவர் இறந்ததுக்கப்புறமா இந்த ப்ளீட் பண்ணி இந்த பிளட் எக்ஸஸாக எடுத்ததுனால தான் அவர் இறந்ததுக்கான காரணன்ற மாதிரி கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாள் போக போக 19th century ஸ்டார்டிங்லேருந்து இந்த ப்ராசஸ் டோட்டலாகவே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ்னால எந்த ஒரு பயனுமே கிடையாது. இது ரத்தத்தை தான் நம்ம இழக்கிறோன்ற மாதிரி இருக்குது. அதனால் உடம்பு வீக் ஆகுது அப்படின்றதுனால தான் இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிளட் லெட்டிங் எந்த விதத்துலையுமே நல்லது இல்லை அண்ட் இதனால் எந்த பயனும் இல்லை அண்ட் எந்த சயின்டிஃபிக் ப்ரூஃபும் இல்லைன்னு இதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன தான் இந்த பிளட் லெட்டிங்கை ஸ்டாப் பண்ணாலுமே ஃப்ரம் ஏன்ஷியன்ட் டு மாடர்ன் சயின்ஸ் பிளட் லெட்டிங் அண்ட் நியூ ஜென்ரேஷன் மெடிசன்ஸோட நோக்கமே ஒன்று தான். அதாவது நாட் டு சஃபர் அண்ட் ஜஸ்ட் ஒன்லி குட் ஹெல்த். பட் ஹவெவர் இந்த பிளட் லெட்டிங் இப்போ ரீசெண்டாக பல இடங்களில் ட்ரெண்ட் ஆகிட்டு வரதை நம்ம எல்லாருமே பார்க்குறோம். என்ன தான் சயின்டிஃபிக்காக ப்ரூவனாக இல்லைனாலும் இதை இஷ்டத்துக்கு நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் இட் இஸ் நாட் பை ப்ரொஃபஷனல் ஃபிசிஷியன்ஸ். யாருமே இதை போய் ட்ரை பண்ண வேண்டாம். எண்ட் ஆஃப் த டே நம்மளோட ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் அண்ட் ஹெல்த் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அண்ட் எல்லாமே உங்கள் ஹெல்த்தை பத்திரமா கேர் பண்ணியிருக்காங்க, டு தி அட்மோஸ்ட் கேர். அண்ட் இந்த வீடியோவை இதை நான் ஏன் பண்ணணும்னு நினச்சேன்னா இது எல்லாருக்குமே சொல்லணும். ஏன்னா எல்லாருமே ஆர்வத்தில் நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும், வைரல் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இதை பற்றி தெரிய வைங்க. அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இதை தெரியப்படுத்துங்க. டு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும்னா அதை கமெண்ட்ஸில் தெரிய வைப்பேன். Until then, it's bye from Arun.